Now, Dr. Chellamal, high-risk obstetrician and advanced gynec laparoscopic surgeon here. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம ஓபியில் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இத்தனை தடவை ஸ்கேன் பண்ணணும் டாக்டர். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்கேன்ஸ் பண்ணிட்டு எவ்ரி மந்த் கன்சல்டேஷன், எவ்ரி மந்த் ஸ்கேன் பண்ணணுமா டாக்டர்? ஸ்கேன் பண்ணாதான் அந்த பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்றது அது அவங்க பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக அந்த ஆன்டிடெல் மதர்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ ஸ்கேன் ப்ரெக்னென்சியில் எத்தனை முறை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக வந்து பீரியட்ஸ் டிலே ஆகும். உங்களுக்கு டிலே ஆகி ஒரு 1 வீக் 10 டேஸ் டிலே ஆன பிறகு நீங்கள் வீட்டிலேயே ஒரு கார்டு போடுவீங்க, யூரின் ப்ரெக்னன்சி கார்டு. அது யூரின் ப்ரெக்னன்சி கார்டு போட்டுட்டு அது பாசிட்டிவ் இருந்ததுன்னா நீங்கள் அது ஒரு 8 to 10 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, 8 to 10 வீக்ஸில் அவசியம் ஒரு ஸ்கேன் பார்க்கணும். இது வந்து டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன் சொல்லுவோம். கீழே வந்து வெஜனா வழியாக ப்ரோப் விட்டு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, இது தான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன். இதில் நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன் கர்ப்பப்பைக்குள்ளே அந்த பேபி வளருதான்னு தெரியும். அதுக்கப்புறம் சிங்கிள் பேபியா இல்லை ட்வின்ஸான்னு தெரியும். பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்கான்றது தெரியும். இது ரொம்ப 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் சில பேருக்கு சைக்கிள்ஸ் வந்து தள்ளி வரும். சில பேருக்கு 40 டேஸ் வரும், சில பேருக்கு 45 டேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கேன் தான் நமக்கு டெலிவரி டேட்டை கரெக்டாக சொல்லும். இதை நீங்கள் ஆஸ் ஏர்லி 7 வீக்ஸில் கூட பண்ணலாம். 7லேருந்து ஒரு 8 to 9 வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். சில பேருக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடியே டியூப்பில் வந்து ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆகிருப்பாங்க. அது வந்து நாங்கள் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்கேனை வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு 5 to 6 வீக்ஸ்லேயே பார்த்தோம் ஸ்கேனை. அப்போது இந்த தடவை ப்ரெக்னன்சி கரெக்டாக யூட்ரஸ்க்குள்ளே இருக்குதா இல்லை யூட்ரஸ்லேருந்து வெளியில் டியூப்பில் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஏர்லியராக பார்க்கணும். பட் அதர்வைஸ் ரிஸ்கே இல்லாதவங்க ஒரு ஆவரேஜாக 7 to 8 வீக்ஸ்லேருந்து ஒரு 9 வீக்ஸில் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன். இதுதான் நாங்கள் டேட்டிங் ஸ்கேன் மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். அடுத்து பண்ணுற ஸ்கேன் வந்து 11 to 13 வீக்ஸில் பண்ணணும். இது வந்து என்டி ஸ்கேன், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். இந்த ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்கேன் மறக்காமல் அவசியம் பண்ணணும். ரொட்டீனாக எங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறோன்னா, பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ஏர்லி ஸ்கேன் சொல்கிறோமே அதில் பார்த்துட்டு, டாக்டர் நான் ஊருக்கு போயிட்டேன் டாக்டர், நான் மறந்துட்டேன் டாக்டர். அப்படி கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஸ்கேன். இந்த 11 to 13 வீக்ஸில் பண்ணுற ஸ்கேன் வந்து நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சினா அந்த பேபி நெக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளூயிட் லெவலில் ப்ரிடிக்ட் பண்ணி நாங்கள் ஸ்கேன் டாக்டர் சொல்லுவாங்க. அது அப்புறம் இந்த நோஸ் போன், நேசல் போன் சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆயிருக்கான்றதை பார்க்குறது. இந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு இதோட ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து கம்பைன்ட் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். மதரோட பிளட் எடுத்து அதில் 2 விதமான ஹார்மோன்ஸ் பார்த்து இந்த ஸ்கேனு, அந்த பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸு, அப்புறம் மதரோட ஏஜ், இது எல்லாமே கலெக்டிவாக பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது வந்து கம்பைன்ட் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லணும்னா, பேபிக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எதா இருக்கா, அதாவது நம்ம டவுன்ஸ் பேபிலாம் சில பேர் பார்க்குறோம்ல, ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதா இருக்கா இல்லையா, ரிஸ்க் இருக்கா இல்லையா நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது ரிஸ்க் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தராக சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அடுத்த ஸ்கேன் வந்து கண்டிப்பாக ஒரு 19 to 22 வீக்ஸில் பண்ணுறது. இது வந்து டார்கெட்டட் அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன். இந்த டைமில் பண்ணுற ஸ்கேன் வந்து பை தென் நம்ம 19 வீக்ஸ் கிட்ட நெருங்குறப்போ பேபியோட ஆர்கன்ஸு, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக டெவலப் ஆகிருக்குதா, அதில் எதாவது பர்த் டிஃபெக்ட்ஸ் எதாவது இருக்குதா என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன். ஸோ இது ஒரு 19 to 21 வீக்ஸில் பண்ணணும். அதுக்கப்புறமா ரெட்டீனாக நீங்கள் பீரியாடிக்காக எங்ககிட்ட செக்கப் வரப்போ, எவ்ரி செக்கப் வரப்போ நாங்கள் பார்ப்போம். செக்கப் எப்படின்னா, முதல் ஒரு 7 மாதத்துக்கு எவ்ரி மந்த் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் 7லேருந்து அந்த 9 மந்த்ஸ் வரைக்கும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் 9th மந்த்லேருந்து டெலிவரி வரைக்கும் எவ்ரி வீக் வரணும். இது ரெக்கமெண்டட் ஆன்டினேட்டல் செக்கப் சொல்வோம். ஸோ இதில் 24 வீக்ஸ்லேருந்து நாங்கள் நீங்கள் எவ்ரி விசிட் வரப்போ உங்களோட மென்சுரல் ஏஜ், அதோட அப்புறம் யூட்ரஸ் எந்த ஹைட்டில் வளர்ந்துருக்குதுன்னு கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுறப்போ பேபியோட க்ரோத் குறைவாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோத் ஸ்கேன் கேட்போம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் செக்கப்புக்கு வரப்போ நீங்கள் பார்க்குற ஆப்ஸ்டிஷியன் பார்த்துட்டு ஒரு சஸ்பிஷன் இருந்தால் பார்ப்போம். ஜென்ரலாக இந்த க்ரோத் ஸ்கேன் அரௌண்ட் 28 வீக்ஸ் பார்ப்போம். இந்த 28 வீக்ஸில் பார்க்குற க்ரோத் ஸ்கேன் வந்து ஏர்லியராகவே பேபிக்கு க்ரோத் எதாவது குறையுதான்றதை நமக்கு பார்த்து சொல்லும். அண்ட் இன்னொரு க்ரோத் ஸ்கேன் அரௌண்ட் 32 வீக்ஸ் கிட்ட பார்ப்போம். இந்த ஸ்கேன் சில பேருக்கு என்னன்னா, இந்த 30 வீக்ஸ் வரைக்கும் பேபி நல்லா வளர்ந்துட்டு வரும். அதுக்கப்புறம் 32 வீக்ஸ்க்கு மேலே பார்க்குறப்போ பேபியோட க்ரோத் குறைய ஆரம்பிக்கும். அது லேட்டாக பேபி க்ரோத் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் 32 34 வீக்ஸ் பண்ணுற ஸ்கேன். இதுதான் மேண்டேட்ரியா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஸ்கேன் டேட்டிங் ஸ்கேன், அடுத்து பண்ணுறது என்டி ஸ்கேன். இந்த என்டி ஸ்கேன் ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா இதில் ஸ்பைனல் கார்டில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதா, பிரெயினில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதான்னு ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கேன் இந்த என்டி ஸ்கேன். இதோட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸும் நம்ம ரிஸ்க் இருக்கான்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம்.
அப்புறம் மூணாவது ஸ்கேன் அந்த 19 to 21 வீக்ஸ், அது வந்து அனாமலி ஸ்கேன். அதுக்கப்புறம் growth ஸ்கேன், அது 28 வாரத்திலேயோ 7th மந்த் முடிஞ்சதுலேருந்தோ அதுக்கப்புறம் 8th மந்த் 32 வாரத்திலேயோ பண்ணுவோம். இதுதான் மேண்டேட்ரியாக பண்ணுற ஸ்கேன்ஸ். எவ்ரி டைம் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லைனா எவ்ரி மந்த் ஸ்கேன் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. பட் டாக்டர் நீங்கள் சொல்கிறப்ப கரெக்டாக ஆன்டினேட்டல் செக்கப் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னாவே டாக்டர் வில் கைட் யூ உங்களுக்கு எப்போ ஸ்கேன் பண்ணணுன்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆன்டினேட்டல் மதர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ.